ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரா மேங்கோ வச்சு ஒரு ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். மோரோவர் நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மேங்கோ, சுகர், கீ, cardamom powder, cashew nuts. ஃபர்ஸ்ட் மாங்காவோட தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா ஸ்க்ராப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தனியாக திருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ராப் பண்ண மாங்காய் கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச மாங்காவை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட அரைச்சி வச்ச மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகரும் பல்ப்பும் மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேனை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணுற டைம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்காண்டி தான் சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ அது கூட வந்துட்டு நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். நல்ல ஜாம் பதத்துக்கு சுண்டி வந்ததும் ஃபைனலாக கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெய்யில் கேஷ்யூஸ் வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாமில் ஆட் பண்ணிடுங்க. டேஸ்டியான ஜாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 5 days வரை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை. ஸோ ஸ்வீட் அண்ட் ஸ்வாராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.